Hello everyone, welcome to samayal parvai. இன்னைக்கு நம்ம சேனல்ல beef biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மூணு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அது அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் பிரியாணி தூள் போட்டுக்கிறேன். இது வீட்டில் செஞ்சது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ கறி வேக வச்சு எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. இப்போ நான் ஒரு சிட்டிகை கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டி இதில் கொட்டிக்கலாம். இப்போ அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடியில் இருக்க ஓட்டையில் வந்து பேப்பர் வச்சு அடைச்சிக்கலாம். அப்போ தான் சோறு வந்து தம் ஆகும். இப்போ ரைஸ் தம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணிக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சுவையாக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டி பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.